வணக்கம். முந்தைய ஆண்டினுடைய வினாத்தல் ஒன்று. திங்கள் முடி சூடுமலை தென்றவிளை ஆடுமலை சீர் இயைவினை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இயைவுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி எழுத்தோ அல்லது இறுதி வார்த்தையோ ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இயைவுன்னு பேர். ஒரே அடியில் ஒவ்வொரு சீர்களுடைய கடைசி எழுத்து ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா சீர் இயைவுன்னு பேர். அடுத்தடுத்த அடியினுடைய கடைசி வார்த்தையெல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அடி இயைவுன்னு பேர். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, திங்கள் முடி என்பது ஒரு சீர், சூடுமலை என்பது ஒரு சீர், தென்றல் விளை என்பது ஒரு சீர், யாடுமலை என்பது ஒரு சீர். இதில் ஒரு சீருடைய கடைசி எழுத்து டீன்னு முடியுது, அதுக்கடுத்து எங்கேயுமே இல்லை. ரெண்டாவது சீருடைய கடைசி எழுத்து லைன்னு முடியுது அல்லது மலைன்னு முடியுது. மூணாவது சீருடைய கடைசி எழுத்து லைன்னு முடியுது, அப்போ அது இல்லை. நாலாவது சீருடைய கடைசி எழுத்து லைன்னு முடியுது அல்லது மலைன்னு முடியுது. அப்போது ரெண்டாம் சீரிலையும் நாலாவது சீருடைய கடைசி எழுத்துக்கள் எல்லாம் வார்த்தையும் மலை என்று முடிகிறது, எழுத்தும் லை என்று முடிகிறது. அப்போது ஒரே அடிக்குள் இரண்டாம் சீரனுடைய இறுதி எழுத்தும் நான்காம் சீருடைய இறுதி எழுத்தும் ஒரே மாதிரியாக இருப்பதனால அது சீர் இயைவுன்னு பேர். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, திங்கள் முடி சூடுமலை இல்லை. இங்கே பாருங்கள், சூடுமலை யாடுமலை, சூடுமலை யாடுமலை. அப்போ சூடுமலை என்ற இரண்டாம் வார்த்தையும் யாடுமலை என்ற நான்காம் வார்த்தையும் சீர் இயைவு. எனவே பி என்பது தான் சரியான விடை. எனவே அடுத்தடுத்த அடிக்குள் கடைசி எழுத்து ஒற்றுமை வந்தால் அது அடிய இயைவு. ஒரே அடிக்குள் சீர்களுக்குள் வரக்கூடிய கடைசி எழுத்து சீர் இயைவுன்னு பேர். நன்றி.